பிசினஸ் ஐடியா யார்கிட்ட கேட்கணுங்கிறது இருக்கு. நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம கூட வேலை செய்யற கலீக், நம்மளோட ஃபேமிலி மெம்பர், நம்ம வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ், சிப்லிங்ஸ், இவங்க கிட்ட எல்லாம் போய் பிசினஸ் ஐடியா பத்தி நம்ம சொல்லுவோம். அவங்களும் உங்களை மாதிரி தான், அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க ஒப்பீனியன் சொல்லுவாங்க, சஜஷன் சொல்லுவாங்க. அது பிசினஸ்க்கு ரெலவெண்டா இருக்குமான்னு கேட்டா 99% ரெலவெண்டா இருக்காது. அப்ப இன்ஃபேக்ட் ஒரு 10 பேர் உங்களுக்கு 10 யோசனை சொல்லும் போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்காது, கன்ஃபியூஷன் தான் இருக்கும். அப்ப நம்ம பிசினஸ் ஐடியாவை யார்கிட்ட கேட்கறோங்கிறது இருக்கு. அண்ட் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கொடுத்தாலும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நமக்கு என்ன விஷன் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா உங்களுக்கு தான் தெரியும் அதை என்ன பண்ணணும். ஏன்னா டே அண்ட் நைட் வந்து அந்த ஐடியா பத்தி நீங்க யோசிச்சிருப்பீங்க, அதுக்கான ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பீங்க. இப்போ அவங்கள விட நீங்க தான் அந்த ஐடியாக்குள்ள ஊறி போயிருக்கீங்க. அப்ப அதுக்கான அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்க தான் பெட்டர் பர்சன். அப்போ உங்களோட விஷன் என்ன, கோல்ஸ் என்ன, அதை சுத்தி தான் அந்த ஐடியாவை டிசைட் பண்ணுமே தவிர இன்னொருத்தர் சொல்லிட்டாங்க, ஈவன் அவங்க எக்ஸ்பர்ட்டா கூட இருக்கலாம், ஏதோ ஒரு 1000 கோடி பிசினஸ் பண்ணவருங்கிறதுனால டசன்ட் மீன் தட் உங்க பிசினஸ் ஐடியாக்கு கரெக்டான அட்வைஸ் கொடுக்க முடியுங்கிறது கிடையாது. ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க அப்படின்னா எஸ், பட் அந்த மென்டர் அட்வைஸை கூட எது எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க வேண்டாங்கிற டெசிஷனை நம்ம தான் எடுக்கணும்.